அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மிக அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. முக்கியமாக குரு பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் காதலை தருகிறார். 7ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது நீங்க ஆஸ்திரேலியா போறீங்க, அமெரிக்கா போறீங்க, கனடா போறீங்க, குளிர் பிரதேசங்களுக்கு போறீங்க. இதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. அடுத்ததாக இந்த குரு தரும் அற்புத பலன்களாக உங்க ராசியை தான் பார்க்கிறார். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டார். தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி. சூரிய பகவான் நீச்சம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. 8 நீச்சம். 8 நீச்சம்னா வறுமைக்கு அதிபதி. சூரியன் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு ப்ராப்ளம். பிகாஸ் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் சனி பகவான். உங்களுக்கு சூரியன் உங்களுடைய எதிரி. அந்த ஆள் நீச்சமானா தேங்க்யூ, நல்லது. அடுத்ததாக உங்களுக்கு மிக மோசமான ஒரு விஷயம் என்னவென்றால் 5 சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இது ஒரு மோசமான விஷயம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்கள் கூடவே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மகர ராசிக்காரர்களை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். மகர ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தான் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். எவ்வளவு அடித்தாலும் வலிச்சது கிடையாது, இடத்தை விட்டு ஓடுறது கிடையாது. அப்படின்னு மிக அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. முக்கியமாக காதல் வரப்போகிறது. ஒரு காதல் வந்துச்சோ, உங்களுக்கு தான் காதல் வரப்போகுது. கவலைப்படாதீங்க. குரு பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் காதலை தருகிறார். கண்ணின் கடைவழி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஊர்கடுகாம் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது த பேஷன் ஆஃப் லவ், அதெல்லாம் உங்கள் காதலி சொன்னாங்கிறதுக்காக வேலை தேடி ஒரு பெரிய கம்பெனியில் போஸ்டிங்கோட வர்றது, அவங்க சொன்ன அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவீங்க. ஸோ அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது முக்கியமாக கல்யாணம் பண்ணி வைப்பார். என்ன குறிச்சி காதல்னு சொன்னீங்க, கல்யாணம்ங்கிறீங்க. காதல் பண்ணுறதே கல்யாணம் பண்ணிக்க தானே. இன்றைக்கி என்னமோ இது ரெண்டும் வேறு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டும் ஒன்று தாங்க. ஸோ காதல் பண்ணுறதே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். தயவுசெய்து அந்த நம்பிக்கையுடையவர்கள் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ அப்போ குரு பகவான் 7ஆம் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் விருப்பப்பட்டவரை அழைத்து சென்று உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அல்லது ரொம்ப நாளாக தேடுறேன் குறிச்சி, எனக்கு ஏற்ற ஒரு பொண்ணு தான் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒன்று பொண்ணுக்கு என்ன பிடிச்சா எனக்கு பொண்ணை பிடிக்கல, அல்லது எனக்கு பொண்ணை பிடிச்சா பொண்ணுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுது, ஏதோ ஒன்று ஏற்படுது போன்ற விஷயங்கள் இருப்பவர்கள்லாம் 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்கள் 2 பேருக்கும் ஒரு பரஸ்பரம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்துருக்கீங்க. இத்தனை வயசாச்சு, இதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. குரு பகவான் 7ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது சில பேர் முதல் திருமணம் செய்தவர்கள் 2வது திருமணம் செய்ய கூச்சப்படுறவங்க, இல்லை என்ன குருஜி நம்ம இப்போ இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று விட்டால் எல்லாத்தையும் மறக்கடிச்சிருவார். ஒரே தூக்கிட்டு போய் ஃபேமிலி லைஃப்பில் உட்கார வச்சுருவார். ரொம்ப நாளாக நான் பேச்சுலராக இருக்கேன், நான் தனிமையில் தான் வாழ்கிறேன், கவலைப்படாது, தனிமையெல்லாம் சரியாயிடும். சில பேர் அப்படியே தூக்கிட்டு போய் கனடாவில் அமெரிக்காவில் உட்கார வச்சு அழகு வைப்பார். குரு பகவான் அவ்வளோ நல்லவருங்க. 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீங்க, அமெரிக்கா போகிறீங்க, கனடா போகிறீங்க, குளிர் பிரதேசங்களுக்கு போகிறீங்க. இதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு தான் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணணும். அங்கே போயிட்டு வீடியோ கால் பண்ணி ஹாய் ஜூட், சி திஸ் இஸ் த அமெரிக்கா, இங்கே பற்றியா எப்படி பனி மழை எல்லாம் சொல்லணும். ஏன்னா அப்படிலாம் பண்ணுற, ஏன்னா உன்னை வெறுப்பேற்றணும்ல, அதுக்காக தான். அந்த மாதிரி 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் கிடைக்கிறது. சில பேருக்கு தன்னாலே நம்ப முடியாது. நான் எங்கள் ஊர் தண்ணீர் பள்ளி குளித்தலையில் இருந்தேங்க, திடீர்னு பார்த்தா கூகுள் கம்பெனியில் வேலைன்னு வந்துருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, என்னாலே நம்ப முடியல, இப்போ நான் அங்கே போகணுமா, அமெரிக்காவுக்கு போகணுமா போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க. எளிய மக்கள் பார்த்திங்கன்னா, அதான் அமெரிக்கா போயிட்டு நான் அடுத்த மாதம் தான் வரேன், இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஆத்தூருக்கு போகிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அமெரிக்கான்னு அது ஃபீல் ஆகிறதுக்கே அங்கே போனதுக்கப்புறம் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க போடுறது அது வேறு விஷயம். ஹாய் திஸ் இஸ் அ கால் ஃப்ரம் முகேஷ் அப்படிம்பாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறார் குரு பகவான். இங்கேருந்து உங்களை தூக்கிட்டு போய் வெளிநாடுகளில், அதுவும் குளிர் பிரதேசங்களில்
உட்கார வச்சு அழகு பார்க்க போறார். அடுத்ததாக இந்த குரு தரும் அற்புத பலன்களாக உங்க ராசியை தான் பார்க்கிறார். உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டார். தொட்ட காரியமெல்லாம் வெற்றி. இது வரைக்கும் நான் எந்த பிஸ்னஸை தொட்டாலும் அந்த பிஸ்னஸில் தோல்வி தான் சார். நான் காத்தடிச்சா மழை பெஞ்சா சொல்லுவாங்கல்ல, காத்தடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், கொட்டுமலை காலம் உப்பு விற்க போனேன், அதெல்லாம் அது எல்லாத்தையும் மாற்றி குரு பகவான் அந்த கிளைமேட்டெல்லாம் கூட மாற்றி விட்டுறார். உங்களுக்கு ஏற்றபடி பிஸ்னஸ், உங்களுக்கு ஏற்ற பிடிச்ச மாதிரி ஒரு கதவை தட்டுறோன்னா அந்த கதவை திறக்கணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் சொல்கிறீங்க, மகர ராசிக்காரர்கள், நான் வாழ்க்கையில் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன் குருஜி, ஆனால் எனக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டும் கிடைக்கல. இந்த பிஸ்னஸில் நான் போடாத எஃபர்ட் கிடையாது. இவ்வளவு எஃபர்ட் போட்டும் அந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியலன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கான பிஸ்னஸ் இல்லை. உலகத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறார்கள். என் பேர் சதீஷ் சார், உங்களுக்கு இந்த விஷயம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. என் பேர் மகேஷ், உங்களுக்கு இந்த விஷயம். அந்த மாதிரி உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அதில் தான் ஜெயம். உங்களுக்கான சரியான பிஸ்னஸை இந்த மாதம் கண்டறிவீர்கள். இத்தனை நாள் நான் திறக்காத கதவை போய் தட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. ராசியை குரு பகவான் பார்க்கும்போது உடம்பு சரியாக போகுதுங்க. சில பேர் ஐசியூவில் படுத்திருப்பீங்க, டாக்டர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப கஷ்டம், வியாதி சரியாகிறது கஷ்டம், உங்களுக்கு இப்படி வந்துருச்சு, இதுக்கு மருந்தே கிடையாது, இதுக்கு மாத்திரையே கிடையாது. சொன்னது டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் கிடையாது. பார்க்கறது யார் தெரியுமில்ல? குரு பகவான். குரு உங்களை பார்த்துட்டார் உடம்ப. குரு பார்ப்பின் கோடி புண்ணியம். அவ்வளோதான். டாக்டர்களை இவங்களுக்கு வேறு வேலை இல்லை. இவங்க திடீர்னு பார்த்தா எப்படி சொல்லுவாங்க, மாத்திரையே இல்லைம்பாங்க. அப்புறமா வாட்டி மெடிக்கல் மிராக்கள், இதெல்லாம் கடவுளால் மட்டும்தான் பாசிபிள்பாங்க. நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். நம்மையும் தாண்டி நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அது குரு பகவானுடைய பார்வையால் நடக்கும். குரு பகவான் ராசியை பார்த்து விடுகிறார். அடுத்ததாக உங்களுக்கு மிக மோசமான ஒரு விஷயம் என்னவென்றால் 5க்குடைய சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இந்த ஒரு மோசமான விஷயம். 5 என்பது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாதீங்க. சொத்து வாங்கிறது போகிறது, அதே மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலம். குழந்தைகள் எல்லாரும் சொன்னோன்னே குழந்தை படிக்கட்டில் ஏறும்போது ஜாக்கிரதையாக ஏறணும், குழந்தைய ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விடும்போது ஜாக்கிரதையாக அனுப்பணும் போன்ற ஜோதிட பதிவுகள்லாம் பார்க்குறேன். குழந்தைக்குன்னு ஒரு மென்டல் ஹெல்த்னஸ்னு ஒன்று இருக்குது. குழந்தைக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்னஸ் மாதிரி மென்டல் ஹெல்த்னஸ்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. இந்த 5க்குடைய நீச்சமாகும்போது குழந்தைகளுடன் செலவிடும் நேரத்தை நீங்கள் குறைவாக செலவிடுவீர்கள். அப்படி திங்க் பண்ணுங்கள். குழந்தைங்களோட செலவிடுற நேரத்தை அதிகப்படுத்துங்க. அதை நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஐவிஎஃப் பண்ண போகிறேன் குருஜி, ஐயுஐ பண்ண போகிறேன், இந்த மாதம் நான் சிறப்பு சிகிச்சைகள் மேற்கொள்ள போகிறேன் குழந்தை பிறப்புக்காக, தயவுசெய்து வேண்டாம். இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் நீங்கள் செய்து கொள்ளலாம். அக்டோபர் மாதம் வேண்டாம். ரைட். அடுத்ததாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் சூரிய பகவான் நீச்சம். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. 8க்குடையவன் நீச்சம். 8க்குடைய நீச்சம்னா வறுமைக்கு அதிபதி. சூரியன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். பிகாஸ் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் சனி பகவான். உங்களுக்கு சூரியன் உங்களுடைய எதிரி, எனிமி. அந்த ஆள் நீச்சமானா தேங்க்யூ, நல்லது. சூரியன் நீச்சமாகும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன ஏற்படும்? உங்களுக்கு தடைகள் உங்களுக்கு விலகிவிடும், நிரந்தரமாக விலகிவிடும். இந்த ஒரு மாதத்துக்கு தடையே இருக்காது. ஏது திண்ணில் ஏதிரியிலே அந்த மாதிரி தான். எதையும் ஒரு கட்ஸோட செயல்படுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மாதம். ஆனால் சுக்கிரனே நீச்சம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜாக்கிரதையாக ஸ்கின் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் சொன்னேன், ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. லவ் ஒன்லி, ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி ஒன்லி. எல்லாத்தையும் சூப்பராக ஜெயிக்க போகிறீங்க. ஒரே விஷயம், குழந்தைகளை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் பேசலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட ஃபோன் பேசுகிறது தான். உடனே ஃபோன் பண்ணுங்க. உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தேவக்கொடியோனே முருகா நீங்க வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.